வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாயி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மேங்கோ ஸ்பெஷல் மேங்கோ மஸ்தானி அப்படிங்கிற கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இது புனே ஸ்பெஷல், மகாராஷ்டிராவில் உள்ள புனேலாம் பயங்கரமான ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க்கு. இதில் கலர்லாம் சேர்க்கல, நம்ம மேங்கோ வச்சு செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் மேங்கோ எடுத்து இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஈஸியாக அப்படி கட் பண்ணிட்டோம்னா ஸ்பூன்லேயே ஸ்கொயராக எடுக்க வந்துடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி புதுசாக நான் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா மேங்கோவையும் இந்த மாதிரி ஸ்கொயராக நான் கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத நான் அந்த ஸ்கின்னில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து இந்த மாதிரி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மேங்கோஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இதில் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்கூப் சேர்த்துருக்கேன். இதில் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்கலாம், மேங்கோ ஐஸ்கிரீம் சேர்க்கலாம். எங்களுக்கு பிடிக்கும்னு பட்டர்ஸ்காட்ச் சேர்த்துருக்கேன். இது 3 ஸ்கூப் சேர்த்துருக்கேன். இது 200 ml பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா கூலாக்கி வச்சுருக்கேன். இந்த மில்கை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ அருமையாக எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம மேங்கோ ஷேக் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்தாச்சு. இதில் சின்ன சின்னமாக உள்ள மேங்கோ பீசஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். நான் 2 கிளாஸில் எடுத்திருக்கேன். 2லையும் நான் அந்த மாதிரி மேங்கோவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி பூட்டி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரெட்டு க்ரீனு எது வேணாலும் நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சேர்த்துக்கலாம். இது பாதாம் எடுத்து நான் அதை தோல் எடுத்துட்டு அதை கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மேங்கோ ஷேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மில்கோட சேர்த்து அது சேர்த்துருக்கோம். அது சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு சைடில் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி பண்ணுங்கள். இந்த பீசஸான மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி பூட்டி போட்டுக்கலாம். கட் பண்ண பாதாம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு மேலே நடுவில் ஒரு செர்ரி வச்சு சூப்பரான நம்ம மேங்கோ மஸ்தானி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கடைகளில் சாப்பிட்டிங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சு ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு இந்த சம்மரில் கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி புதுசாக அடுத்தடுத்த ரெசிபிகள் போடுறேன். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.